Hi, are you all preparing for CA Intermediate Group 2 audit paper? அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 hours படிக்கிறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10 hours படிக்கணும், 20 hours படிக்கணும், இல்லை 18 hours படிக்கணும், இப்படிதான் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி 16 hours நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு we need டிசிப்ளின், ரொட்டீன் அதெல்லாம் வேணும். இன்னொன்று அந்த 16 hours நம்ம ரொம்ப இஃபெக்டிவாக யூஸ் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ஒரு செக் வேணும், கரெக்டாக? இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு அழகாக ஒரு ரொட்டீன் சொல்ல போகிறேன். இந்த ரொட்டீன் ஏன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இதில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் ஒரு 40 minutes மேலே கண்டினியூஸாக எதையும் படிக்க முடியாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, நம்மளோட ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 3rd ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிறாங்களோ அதை மெட்ரிக் சிலபஸ்லையோ இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லையோ படித்தவங்க 8th 9th கூட அந்த அளவுக்கு நம்ம படிக்கிறது இல்லை. ஸோ என்ன ஆகிடுதுன்னா, நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பாஸ்ட் ரெக்கார்ட் இந்த சென்ஸ் ஸ்கூல் நம்ம என்ன மாதிரி படிச்சிருக்கோம், சிபிஎஸ்சி படிச்சிருக்கோமா இல்லைனா ஸ்டேட் போர்ட் படிச்சிருக்கோமா, அதில் நம்மளோட பிரெயினால் அட் அ டைமில் நம்மளால் எவ்வளோ உள்ளே இன்கெப்பாசிட்டேட் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ரொட்டீன் அப்படிங்கிறது நம்ம டிசைடே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் மெட்ரிக் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கான ரொட்டீன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டேட் போர்டுக்கு தான் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன் நான் சொல்வேன் அப்படின்னா, சென்ட்ரல் போர்டுக்கு பெருசாக ரொட்டீன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். Because they know how to sit for long hours, how to read or how to எப்படி ஒரு பெரிய லெசனை ரொம்ப ஈஸியாக படிக்கணும்னு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லையான்றது நான் சொல்ல வரவே இல்லை. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன் எடுக்கிறாங்க, அதில் 90 pages இருக்குன்னா அதை பார்த்து பயப்படாமல் படிக்கிறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. பட் ஸ்டேட் போர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னது 90 pages அப்படி நம்ம எடுத்தோடனே மலைப்பாயிடுவோம். ஸோ அந்த ஒரு ட்ராஜிக்கான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஸ்டேட் போர்ட் அண்ட் சென்ட்ரல் போர்டுக்கு இருக்கும். அதனால நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிசைனிங் நம்மளோட ஸ்டடி ரொட்டீன் பேட்டர்ன். நம்ம அதை கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம ஃபாலோ பண்ணுற விதம், இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்டேட் போர்ட் கைட். ஸோ நீங்கள் if you are preparing for CA Intermediate Group 2 or Group 1 and if you don't have a particular study routine so far, this video is for you. I'm going to talk to you about how to plan your routine and என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் before setting up 12 hours per day or 8 hours per day or 6 hours per day depending upon one group or 2 groups. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். So in the next part I'm going to talk to you about all these things.